بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم. விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்பலவும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்றவல்லோ நாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் எண்ணீரை ஈந்த சுஹதாக்களின் மீதும் உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அறியப்படாத நபித்தோழர்களும் அவர்தம் தியாக வரலாறும் என்கின்ற தலைப்பில் பல்வேறு நபித்தோழர்கள் பற்றிய வரலாற்றினை இங்கே நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற நபித்தோழருடைய பெயர் வஹ்ஷி பின் ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாகும். தாயிப் நகரத்தில் ஒரு மனிதர் மிக குழப்பமான ஒரு மனோநிலையிலே இருந்தார். இந்த உலகமே சுருங்கிவிட்டதை போன்ற ஒரு உணர்விலே அவர் இருந்தார். எங்கு போவது என்று தெரியாமல் இந்த பூமி முழுவதும் அவருக்கு பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்த்தியதால் மிகவும் அச்சவயப்பட்ட சூழ்நிலையில குழப்பமான ஒரு சூழ்நிலையில அவர் இருந்தார். அப்போது அவரிடத்தில் ஒருவர் கூறினார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இஸ்லாத்தில் இணையும் எவரையும் முஹம்மது கொள்வதில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இஸ்லாத்திலே ஒருவர் இணைந்து விட்டார் என்றால்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் கொல்வதில்லை என்கின்ற அந்த செய்தி அவருக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அச்ச நிலையில, குழப்ப நிலையில இருந்த அந்த மனிதருக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது. செய்தி தெரிவிக்கப்பட்டதனுடைய சாரம் என்ன அப்படின்னு நீங்க விளங்கி இருப்பீங்க. அவர் என்னங்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கொன்று விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சத்திலே இருக்கின்றார் அந்த மனிதர். நிச்சயமாகவா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எவரையும் மன்னித்து விடுகிறாரா என்று கேட்டார். திரும்பவும் ஆம் நிச்சயமாக என்று அந்த மனிதரிடத்திலே இருந்து பதில் வந்த உடனேயே நிதானமாக அவர் என்னங்கிறாரே யோசித்து மதீனாவுக்கு புறப்பட்டு வருகின்றார். மதீனாவுக்கு புறப்பட்டு வந்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று மக்களிடத்திலே விசாரிக்கின்றார். மஸ்ஜிதுன் நபவியில அவர்கள் இருப்பார்கள், நீங்கள் அங்கு சென்று பார்க்கலாம் என்று சொன்ன உடனேயே நேராக மஸ்ஜிதுன் நபவிக்கு செல்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் முன்னாலே நின்று அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று என்னங்கிறாரு போய் அறிமுகம்லாம் பண்ணல. எடுத்த எடுப்பிலேயே அவர் என்னங்கிறாரு கலிமாவை சொல்கின்றார். அப்ப எந்த அளவுக்கு பயம் இருந்திருக்கும் அவருடைய உள்ளத்திலே. போய் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்குள்ள எதனாச்சும் நினைச்சு ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திலே தன்னை எதுவும் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு எண்ணி பயந்து அவர் என்னங்கிறாரு போய் சொன்ன முதல் வார்த்தையே என்னது, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அப்படியே நிமிர்ந்து பார்க்கறாங்க. தன்னிடத்திலே கலிமா சொன்ன அந்த மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டு பார்க்கிறார்கள். ஏறிட்டு பார்த்த உடனேயே கேட்கிறார்கள், வகுசி தானே நீ அப்படின்னு கேட்கிறாங்க. வகுசி தானே நீ அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனேயே ஆம் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்றாங்க. உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஹம்சாவை எப்படி கொன்ன சொல்லு, ஹம்சாவை எப்படி கொன்ன சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. வேற ஒண்ணு நலம் விசாரிப்பு குசலம் விசாரிப்புலாம் கிடையாது. அவர் வந்த உடனே கலிமாவை சொல்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுசி தானே நீ, எப்படி கொன்ன, ஹம்சாவை எப்படி கொன்றா எனக்கு விவரி அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனேயே உட்கார்ந்து அவ்வளவையும் விவரிக்கிறார். இந்த வகுசி என்கின்ற அந்த மனிதர் என்னங்கிறாரு எல்லாவற்றையும் விவரிக்கிறார். சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாபெரும் வேதனையை உருவாக்கி விட்டாய் வகுசி, கைசேதம், மிகப்பெரிய கைசேதம். உனது முகத்தை என் எதிரே காண்பிக்க வேண்டாம். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பரவாயில்ல, ஆனால் உன்னுடைய முகத்தை முன்னாடி அடிக்கடி முன்னாடி நிக்காத. ஏனென்றால் என்னதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சாவுடைய மரணத்தை என்னால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. அவரை அந்த உஹது போர்க்களத்திலே நான் கண்ட காட்சி, கொடூரமான காட்சி எனக்கு இன்னும் என்னுடைய மனக்கண் முன்னாலே நிழலாடுகிறது. தயவு செய்து நீ என்ன பண்ணு, என் முன்னாடி மட்டும் வந்துடாத. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் சரி, ஆனால் என் முன்னே வந்து விடாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கறாங்க சொல்லி போயிடுறாங்க. சொன்ன உடனேயே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹம்சா மேல எவ்வளவு பிரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹம்சா அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டோம்னா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே எடுத்து சொன்ன போது, மக்காவிலே எந்த அளவுக்கு கடுமையான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட காலத்திலே அவருக்கு முதலாக உறுதுணையாக ஒரு பெரும் வீரராக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரும் வீரரான ஹம்சா அவர்களால் தான் அந்த தாக்குதல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. முஸ்லிம்கள் மேலே தொடுத்த தாக்குதல்கள் எல்லாம் எப்போது நிறுத்தப்பட்டது என்றால், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்போதுதான் என்னங்கப்படுது, ஒரு பயம் வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹம்சா அவர்கள் குறைசி குலத்திலே ஒரு மாபெரும் வீரர், ஆஜானுபாகுவான உயரம், அப்படி நின்றாருன்னா அப்படி சிங்கம் நிக்கிறது மாதிரி, அல்லாஹ்வுடைய சிங்கம் தான். அவருடைய பேரே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசதுல்லா, அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அளவுக்கு தோற்றத்திலேயே ஆஜானுபாகுவான கம்பீரமான ஒரு சிங்கத்தை மாதிரியான தோற்றத்தை உடையவர் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
ரசூலுல்லாவுக்கு என்ன முறை? சித்தப்பா, ரசூலுல்லாவுடைய சித்தப்பா. அவங்க சித்தப்பாவா இருந்தாலும் சம வயது உடையவர். சின்ன வயதிலே இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக விளையாண்டு தெரிந்த ஒரு சித்தப்பா மகங்கிற உறவுலாம் இல்லாம சம வயதுடையவர்களாக நல்ல தோழமை உடையவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், ஒரு முறை வேட்டைக்கு போய்விட்டு வில் வித்தையிலே மிக தேர்ந்த மனிதர் அம்சார் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வில் வீரர். வேட்டைக்கு போய்விட்டு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண்மணி ஓடியாந்து சொல்றாங்க, உங்களுடைய அண்ணன் மயனை போட்டு அந்த அபூஜஹில் ரொம்ப படுத்திக்கிட்டு இருக்கான், காபத்துல்லாவிலே அவரை போட்டு ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனேயே நேர வர்றாரு. அங்கிருந்து வந்து வில்லுல இருந்து அம்பை எடுத்து அபூஜஹில் நெத்திய பார்த்து விடுறாரு. ஒரு அப்படி கீறிக்கிட்டு போய் அபூஜஹில் தரைய இணங்குது, கீறிக்கிட்டு போய் விழுகுது. விழுந்த உடனே நெத்தியில காயம் அபூஜஹிலுக்கு. வந்து கேட்கிறாரு, மறுபடியும் ஒரு வில்ல பூட்டி நெத்தியில வச்சுக்கிட்டு கேட்கிறாங்க, அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு, இறைவன் ஒருவன் என்ற காரணத்துக்காக நீ முகம்மதை இது பண்ணுவியா? அவர் ஏற்றுக்கொண்ட அதே கொள்கையைத்தான் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன செய்வேன்? செய் பார்ப்போம். தன்னுடைய அண்ணன் மகனை அவர் இஸ்லாத்துக்கெல்லாம் வரல சொல்றாரு, ஒரு கொள்கையை சொன்ன காரணத்திற்காக என்னுடைய அண்ணன் மகனை நீ அடிப்பியா? அதே கொள்கையை தாண்டா நானும் ஏத்துக்கிட்டு இருக்கேன், இப்ப அடிடா பார்ப்போம் அப்படின்னு நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெரிச்சு ஓடுறான். அபூஜஹில் கூட இருந்தவன்லாம் என்னங்கிறான், அம்சாவை பார்த்த உடனே அம்சா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற உடனே தெரிச்சு ஓடுறான். அவ்வளவு பெரிய மா வீரர் அம்சா. அவரை பார்த்த உடனேயே பயந்து ஓடுகின்ற அளவுக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாராம் அம்சா அப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவுல பிரபலமாயிருது. ஏன்னு கேட்டா, அவர் ஒரு பாதுகாப்பு அரணாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு பாதுகாப்பு அரணாக நின்றார். அது மட்டுமில்லாமல் நின்றாரு, உஹது பதுரு போர்க்களத்தில் அவருடைய கைகளில் தான் இஸ்லாமிய சேனையினுடைய கொடி வழங்கப்பட்டது. மிகப்பெரிய வெற்றிக்கு வித்திட்ட ஒரு நபித்தோழர் தான் யாரு? நம்ம அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு. அம்சார் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரையில அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சித்தப்பாவாக இருந்தாலும் போரில மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டி மிகப்பெரிய இந்த இஸ்லாத்துக்கு ஆரம்ப காலத்துக்கு உரமூட்டிய ஒரு சஹாபா. அதுக்கு பிறகுதான் என்னங்கிறாரு, நம்ம இப்படி சொல்லி நம்ம என்ன எதுக்காக இப்படி சொன்னோம் அப்படின்னு எப்பதான் யோசிச்சு பாக்குறாரு. அண்ணமயங்கிற பாசத்துல நான் அந்த கொள்கையை தாண்டா ஏத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வீட்டுல நிதானமா யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு, நம்ம இப்படி சொல்லிட்டோமே, நம்ம எப்ப இஸ்லாத்தை ஏற்றோம் அப்படின்னு சொல்லி அதற்கப்புறமா தான் என்னங்கிறாரு, வீட்டுல யோசிச்சு சரி நல்லதைத்தானே சொல்றான், அண்ணன் பையன் நல்லதைத்தானே சொல்றான், இதை ஏன் ஏத்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகாதான் ஒரு விபத்து போன்றுதான் அவருடைய இஸ்லாமிய வரவு இருந்தாலும் இந்த இஸ்லாத்திற்காக உயிர் கொடுப்பதில் அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு என்னடாங்க, ஒரு மாவீரராக ஷஹீதாக களத்திலே நின்று உஹது போர்க்களத்திலே அவங்க என்னடாங்க உயிரிழந்த இந்த வரலாறு இருக்கிறது. இப்ப ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுல ஒரு பரபரப்பான படையெடுப்பிற்கு மக்கா நகரம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 3வது ஆண்டில ஜுபைர் இப்னு முத்தியம் என்கின்ற குறைசி குலத்தைச் சேர்ந்த பனு நௌபல் கோத்திரத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவர் ஜுபைர் இப்னு முத்தியம் என்கின்ற பெயரை உடைய பனு நௌஃபல் கோத்திரத்தினுடைய தலைவர். பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர் பின்னாடி என்னங்கிறாரே இஸ்லாத்துக்கு வந்து விடுகின்றார். ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னாடி இவர் என்னங்கிறாரே இஸ்லாத்துக்கு வந்து விடுகின்றார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலே இந்த முத்தியம் என்னங்கிறாரே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அபூபக்கர் சித்திக் மகள் தானே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவை தன்னுடைய மயனுக்கு பேசி வச்சிருக்கார். எப்போ? பதுரு போருக்கு முன்னால என்னங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு என்னங்கிறாங்க பேசி வச்சிருக்காங்க. பேசி வச்சிருக்கிற அந்த சமயத்துல இந்த அப்ப எல்லாம் தெரியல, இவ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும் அவருடைய குடும்பம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் பேசி வச்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிந்த உடனேயே என்னன்ட்டான், என் மகனுக்கு உன் மகளை எடுக்க மாட்டேன், நீ என்னமோ மதம் மாறிட்டியாமே, ஏதோ மதம் மாறிட்டியாமே, இஸ்லாத்துக்கு போயிட்டாமல, அந்த முகம்மதுடைய கொள்கையை பின்பற்றுகிறாயாமே, அதனால நான் என்னங்க மாட்டேன், என்னுடைய மகனை உன்னுடைய மகளுக்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான்.
அது வரலாற்றிலே பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த